கட்ட பாக்குறியா? பின்ன உன் தல்ல LIC பில்டிங் டைட்டில் பார்க்க கட்டுவாங்க. சும்மா காட்டிக்கடா. இந்த மூஞ்சியை நான் கட்ட மாட்டேன். என்ன பொண்ணு விக்குது? மீன் கூறு கட்டி விக்குது, வாங்கிக்குவியா? இவ எப்பயுமே இப்படிதான். சந்தோஷம் வந்தாலும் விக்குவா, துக்கம் வந்தாலும் விக்குவா. பாத்தீங்களா எஜமா, பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு கும்மல் நம்மளே தண்ணி அடிக்க கூப்பிடுது. பாருமா, நாங்க பகல் எல்லாம் தண்ணி அடிக்க மாட்டோம். வேணா ராத்திரி வீட்டுக்கு வா, சேர்ந்து அடிப்போம். யோ, உனக்கு ஏதாச்சும் இருக்காயா? எனக்கு மஞ்ச காமல இருக்கு, இவனுக்கு டிவி இருக்கு. ஏன் ஹாஸ்பிடல் கூட்டு போறியா? பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் எக்கு தப்பா பேசுற? யார் இவனா பெரிய மனுஷன்? ஆஃப் ட்ரவுசர் போட்டு பாரு, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான். நாங்க மங்களாபுரம் போகணும், அதனாலதான் உங்களுக்கு லிப்ட் கேட்டோம். லிப்ட் எல்லாம் கிடையாது, படிக்கட்டுல இருப்போங்க. இங்க படிக்கட்டு எல்லாம் அப்புறம் எப்படியா படிக்கட்டு மேல ஏறி போறது? பேஜாரா இருக்குல்ல, நீங்க மட்டும் மாடியே கிடையாது, லிப்ட் கேக்குறீங்க. நீ லிப்ட்னா எங்க எல்லாரும் ஏத்திட்டு போனியா? அப்படியா? அப்படின்னா எல்லாரும் சக்கத்துக்கு தலை வச்சு போறீங்க, ஏத்திட்டு போயிடுற. ஐயோ சாமி, இவனுக்கு செஞ்சாலும் செய்வானுங்க. வாங்க நம்ம நடந்தே போலாம். ஒரு நிமிஷம், ஒண்ணுங்க நடந்து போறதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்போ உன் தலையில 4 மூட்டை சிமெண்ட் வைக்கிறேன், தாங்கிக்கிறியா? ஏண்டா வண்டிலையும் கூட்டு போக மாட்டேன், நடக்கவும் விட மாட்டேன். நாங்கெல்லாம் நாடகத்துக்கு போனோம்டா. ஓ, நீங்களா நாடக குரூப்பா? பின்ன இந்த மூஞ்சிகளை பார்த்தா ரிலையன்ஸ் அம்பானி குரூப் மாதிரியா இருக்கு. சும்மா இருடா. ஏய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? டேய், உங்க அம்மா யாருன்னு என்கிட்ட என்ன கேக்குற? போ உங்க அப்பன்ட்ட கேள்டா. நான் அம்மான்னு சொன்னது இவங்கள. ஏடா, பாக்குறதுக்கு பேத்தி மாதிரி இருக்கா, அவ்வளவு போய் அம்மா சொல்ற. பாத்து கூட்டு போடா, இல்லாட்டி உண்மையிலே எவனாவது அம்மா கிட்ட போறான். என்ன தெரியுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியும்ல, தி கிரேட் டிராமா ஆர்டிஸ்ட் ரங்கநாயகி. ஓ, நீங்க தான் ரங்கநாயகியா? ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பக்கவாதமா இருக்க போது போய் டாக்டர் பாரு. சும்மாரா, இவங்க எல்லாரையும் கூட்டு நம்ம பங்களாக்கு வந்துரு. இவங்க எல்லாருக்கும் அங்கேயே வேலை போட்டு கொடுத்துருவோம். எங்க பொழப்பே நடிப்பு தான். உங்க பங்களால வந்து நாங்க என்ன செய்யறது? எங்க பங்களாலேயே நிறைய பேர் வேலை செய்யாம நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து நல்லா நடிங்க. வாங்க போலாம். நீங்க நடந்து வாங்கடா, போட்டோம். இது எவற்றில சொப்பு? ரங்கநாயகி நாக்கு வேணும். ரங்கநாயகி நாக்க யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். வேணா ஏன் நாக்கு தர எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. எஜமா மேலையா கைய வச்ச? ஃபைட் செய்ய வச்சாரு. வீரா பச்சாரா ஒண்ணு வச்சாரா. என்ன எஜமா, நான் வரதுக்குள்ள எல்லாரும் உங்களை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நீ ஸ்டைலா பண்ணிட்டு பொறுமையா வருவ, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா? அடிச்சுட்டு அட்ரஸ் கூட கொடுக்காம போயிட்டாங்கடா. கவலைப்படாதீங்க எஜமா, அடுத்த தடவை அவங்க வரும்போது கேட்டு வாங்கிக்கலாம். இது அடியா? இல்ல அட்ரஸ். முதல்ல வெளில போடா. இல்ல நான் போக மாட்டேன். இப்ப போறியா இல்லையா? உங்களை விட்டு என்னால போக முடியாது. முடியாதா? அப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொன்னாதான் இங்க இருக்கலாம். டேய் கேள்டா. ஒயின் ஷாப்லயே இருப்பான், தந்தவனே பொங்குவான். அவன் யாரு? இது கூட தெரியாது. பீரு இல்ல சோடா. வெளில போடா. விடை தருவா வாடங்கிறல்ல. ஆளொல்லே 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 சொல்லே ஆளொல்லே ஆளொல்லே ஆளொல்லே. வீக் ஃபுல்லா டென்ஷன். ஆனா சாட்டர்டேனா மனசுல ஒரு புத்துணர்ச்சி. நமக்கு பிடிச்ச விளையாட்டு, பிடிச்ச புக் படிக்கிறது, பிடிச்ச குட்டி தூக்கம், நமக்கு பிடிச்ச காஃபி சிப் பண்ணிக்கிட்டே நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் டிவில பார்க்கும்போது நாள் ஃபுல்லா புதுசா இருக்கும். காஃபி வித் சுச்சி, சனிக்கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு உங்கள் விஜய். இந்த சந்தோஷம் என் மனசுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கணும். இருக்கும் அந்த சந்தோஷம் உன்கிட்ட இல்ல, என்கிட்ட. பூவா தலையா போட்டு முடிவெடுக்க காதல் சந்தேகமா என்ன? என் கண்ணீருக்கு
உங்க காதல் பதில் சொல்லணும் இல்ல காலம் பதில் சொல்லணும்? இது ஒரு காதல் கதை. திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். சுப்பிரபாதம். இல்லங்களில் இறையருளை சேர்த்திடும் திருமாலின் திருப்பள்ளி எழுச்சி. மணக்கும் பூமாலைகளுடன் இனிக்கும் பாமாலைகளாக பக்தி பாடல்கள். தாயும் நீயே தந்தையும் நீயே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று பக்தி மார்க்கத்தின் மகத்துவத்தை கூறும் பெரியோர்களின் ஆன்மீக அருளுரை மற்றும் ராகம் தாளம் பல்லவியுடன் உங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் இன்னிசை கானங்கள். சமர்ப்பணம் தினமும் காலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். விஜய் சூப்பரில் சூப்பர் ஹிட் திரைப்படம் முத்தமி. கொண்டாட்டி அடக்கமா இருக்கணும் தான் எந்த புருஷன் ஆசைப்படுவான். முடிஞ்சு போச்சு நினைச்சேன். வாழ்க்கைக்கு ஒரு முடிச்சு போட்டு திரும்பவும் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினவனுக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. எங்கே ராமன் அங்கே சீதை ஒன்றல்ல. முத்தமி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் விஜயில். என்னோட சீக்ரெட் இந்த மேஜிக் பென்சில். டிராயிங் பண்ணினா எல்லாம் வருமே. ஏரோப்ளேன் சைக்கிள். ஷக்கலக்க பூம் பூம். ஷக்கலக்க பூம் பூம். ஷக்கலக்க பூம் பூம். திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். சொல்லு ஆலொல்லே ஆலொல்லே ஆலொல்லே. யோ, யாரு அவன்? பாக்கிறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். கண்ணா, இந்த உலகத்துல எல்லாருமே பைத்தியங்க தான். தனுஷ் புரூஸ்லி பைத்தியம், சத்யராஜ் எம்ஜிஆர் பைத்தியம், விவேக் எம்ஆர் ராதா பைத்தியம். எல்லாத்தையும் அப்படியே சொல்றான். அவன் ஸ்டைல்ல நடிக்கணும். அதை விட்டு அடுத்தவன் ஸ்டைல காப்பி வச்சா அப்படியேதான் சொல்லுவான். இனிமேதான தமாஷே இருக்கு. இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுகிறோம். இனிமேல் தான் தமாஷா இருக்குது. நக்கல் பண்றியா? கண்ணா, காமெடின்றது கஷ்டப்பட்டு வரதில்ல, தன்னாலே வரணும். அதான் காமெடி. ஆமா, எங்க இந்த வீட்டு எஜமானி அம்மா? சர்க்கஸுக்கு போயிருக்காங்க. சர்க்கஸுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? என்ன சர்க்கஸ் கரடி குரங்கு பப்புன் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கதான் போவாங்க. என்னது? கரடி குரங்கு பப்புன் எல்லாம் வேடிக்கை பார்க்க போயிருக்காங்களா? அப்போ நீங்கெல்லாம் யாரு? எங்க வீட்டுக்குள்ளே புந்து எங்களையே கரடி குரங்குன்னு கலாய்க்கிறியா? யாரு நீ? யாருன்னு தெரியல. இவன் தான்ப்பா முத்து. அடிச்சு தொத்தி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் கெட்டப் மாத்த வந்து நம்மளே கலாய்க்கிறான். என்னடா பாக்குறீங்க? அடிங்கடா. நல்லா போடா. ஏன்டா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்கடா, ஏன்டா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஆமா, முத்து எங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்கடா, முத்து எங்க? கழுத்து நேரம் இவ்வளவு முத்த போட்டு முத்து எங்க முத்து எங்க என்ன அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் அந்த முத்தை கேட்கல. பின்ன குமரி முத்து காட்டியா? நீயும் காமெடி பண்ண மாட்டேன், நான் காமெடி பண்ண வாய முறான்னு சொல்லுவேன். போதும், நிறுத்துங்கடா. இப்ப முத்து எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? முத்து 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 முத்துன்னு சொல்லி உன் மூஞ்சி முத்தி பாய்க்குது. இவன் ரொம்ப அழைச்சு. ஏமா பெத்த பிள்ளையோட முத்து உனக்கு வசிய போச்சா? நான் தான் முத்து இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன். எதுக்குடா துரத்துறேன்? அவன் ஓடினா துரத்துனான். எதுக்குடா அவன் ஓடினா? இவன் துரத்துனா அவன் ஓடினா. யார் துரத்துறது? முத்துவே எஜமான் துரத்துனாரு. ஏ ராஜா, நீ நிக்கிற யாருன்னு தெரியுமாடா? ஏன் தெரியாது? போனது டேம் கேது, இந்த இடத்துல ஏன் டேம் கேது? இனிமே எலெக்ஷன் வந்தாலும் ஏன்னா யாருக்கும் தெரியும். சொல்லுங்களா? போதும், நிறுத்துடா. முத்து யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வளர்த்து கட்டவன தெரியாதுன்னு சொல்றா. அப்பதான் பிளாஸ்பாக் போட முடியும். அநியாயம் நடக்குதுயா, அநியாயம் நடக்குது. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குடிபறிக்கிறாங்கய்யா. எங்க வெளியாளுங்களை வச்சு குடிப்பறிக்க சொன்னா கூலி ஜாஸ்தி ஆடுமோன்னு நான் தான் கூட இருக்கவங்களை வச்சு குடிப்பறிக்க சொன்னேன். ஐயா, உங்க வீட்டுல செடி வைக்கிறதுக்காக வெட்டின குழிய சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு துரோகம் நடக்குதுயா, துரோகம் நடக்குது. நடக்குதுன்னு சொல்றியா? அது ஒரு ஓரமா உட்கார வைக்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஐயா, நீங்க எங்களுக்கு குட்ட நிலம் எதுவும் உங்க பேர்ல இல்லைங்க ஐயா. ஏடா,
அதான் எல்லா சுத்தி உங்க பேர்ல எழுதி வச்சிட்டல, அப்புறம் எப்படி என் பேர்ல இருக்கும்? ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ஐயா அந்த நிலம் உங்க பேர்ல இல்ல, எங்க பேர்ல இல்ல, ஏதோ ஒரு புறம்போக்கு பேர்ல இருக்காங்க ஐயா. எல்லாம் புறம்போக்கு நிலமாங்க ஐயா. அந்த புறம்போக்கு யார் எனக்கு தெரியும். உயர் திரு ராஜசேகர் அவர்களே, இதுக்காக தான் அவசர அவசரமா உங்க மாமா ஊர்ல இருந்து வர வச்சு காது குத்தி கடா வெட்டி அழகான உங்க ராஜசேகர்ன்ற பேரை புறம்போக்குன்னு மாத்தி வச்சீங்களா? போடா வெண்ண. குற்றவாளியா இருந்தாலும் கவிஞர் வாலியா இருந்தாலும் அந்த வாலியால தண்ணி மோள முடியாதுன்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார். ராஜசேகர் அவர்களே மன்னிக்கணும். புறம்போக்கு அவர்களே, உங்களை மாதிரியே நிறைய புறம்போக்குங்க இந்த ஊர்ல இருக்காங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா புறம்போக்குங்களும் சேர்ந்து அந்த புறம்போக்கு நிலத்துக்கு உரிமை கொண்டாடுவாங்க. நான் வரேன். விடை தருவார் யாரோ, உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே. கேடி நாய்களை துரத்தி அடிக்கிறதுக்கு என்னென்ன திருட்டுத்தனமா பண்ண வேண்டியதா இருக்கு. முத்து, என்ன மன்னிச்சு. இனிமே நீதான் எனக்கு கேஜமா, நான் தான் உனக்கு குதிரை ஓட்டுவேன். நீ எச்ச கையால காக்காவை ஓட்ட மாட்டேன், நீ குதிரை வண்டி ஓட்ட போறியா? குதிரை வண்டி ஓட்டுறேன், நீ ஆத்துலயோ குளத்திலயோ தள்ளிட்டு என் சொத்தை எல்லாம் நீ அமுக்கிட்டு போலாம் தானே பாக்குறேன். அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது கண்ணா. நானே செல்ஃப் டிரைவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? நான் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மூஞ்சியை காட்டாம டாட்டா மட்டும் காட்டு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.